வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பவானியின் திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க பாரதி. அந்த கம்பெனி ஆதிக்க கம்பெனி, அதை விற்கக்கூடாது, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தவக்கலை கிட்ட ஃபோன் பேசுறதை நம்ம ஆதி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி என்னோட கம்பெனியை விற்க போகிறாங்களா அப்படின்னு அந்த இடத்துல அறிஞ்சு அந்த கம்பெனியில் போய் இறங்கி எல்லாத்துக்குமே பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இது என்னோட கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நான் தான் பாஸு, எனக்கு தெரியாமல் இந்த கம்பெனியை யாரும் விற்கிறதுக்கு முயற்சிக்கண்டா, அது பிறகு எனக்கு உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு நெத்தி அடி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் எப்படி ஆதிக்கு தெரிஞ்சு அவனோட கம்பெனியை விற்றுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணமே. இதெல்லாம் இந்த பாரதிக்கு சூழ்ச்சி அப்படின்னு அந்த இடத்துல இந்த பாரதியும் ஆதியும் சேரக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ நினச்சேன். ஆனால் இந்த மித்ராவும் சேர்ந்து சுதாகரம் சேர்ந்து கோர்ட்டை விட்டுட்டாங்க. இனி நான் அவங்கள நம்ப போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க பவானி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ஆதி கோட்டு சூட்டில் அப்படியே என்ட்ரி கொடுக்காங்க. நம்ம கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த எப்படியாவது தவக்கலை ஆதி சாரை இன்றைக்கி அந்த கம்பெனியில் வர வைக்கணும், இது அவரோட கம்பெனி தான் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதனால் அது கிட்ட வர நேரம் காரர் எப்படியாவது நிற்க வச்சு உள்ளுக்கு அவர் என்ட்ரி கொடுக்க வைக்கணும். இவங்களை பார்த்த பயத்திலே கம்பெனியில் இருக்கவங்கள விற்க அந்த கம்பெனியை ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் நடுங்கி போனோம். அப்படி செய்யணும். இல்லட்டுனா 500 பேர் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆதியோட கம்பெனி ஆதி கையை விட்டு போயிடணும். இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ராவும் சுதாகரன் தான். கண்டிப்பாக ஆதிக்க சைனை போலி பத்திரங்களை வச்சு கையெழுத்தை வாங்கி எடுத்திருப்பாங்க. அந்த பத்திரங்களை உருவாக்கி நம்ம ஆதிசார்கிட்ட கையெழுத்து வாங்கினதே இந்த மித்ராவும் சுதாகரன் தான் இருக்கும். இவங்க தான் கூட்டணி. இதெல்லாம் ஸ்கெட்சையும் நம்ம ஆதிக்கு உணர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி களை இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம பவானி மித்ரா சுதாகர்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி எப்படியாவது இந்த கம்பெனியை நம்ம வித்துறணும். இந்த ஆதிக்கிட்ட இந்த இது இருக்காது, ஆதிக்கு இப்போ இல்லாத இந்த மைண்டை எரேஸ் பண்ண அந்த இதனால அவனுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனியை பற்றி ஞாபகம் வர போகிறதில்ல. அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நம்ம கைக்கு வந்தாகணும். இந்த திட்டம் கண்டிப்பாக இந்த பாரதிக்கு தெரியக்கூடாது. பாரதிக்கு பேரில் தான் இந்த ஆதி எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருக்கான். அதனால் இந்த விஷயம் தெரியக்கூடாது. எப்படியாவது அவனை நடு தெருவில் கொண்டு விடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பழி வாங்கும் திட்டத்தோடு நம்ம பவானி கொந்தளிக்கிறாங்க. இதுக்கு நம்ம பாரதியும் எப்படியாவது இவங்க திட்டத்தெல்லாம் முறியடிக்கணும். யார் இந்த கம்பெனியை நம்ம ஆதிக்க கம்பெனியை ஆதிக்க தெரியாமல் விற்கணும் அப்படின்னு உள்ள ப்ராசஸில் இருக்காங்க. அது யார் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பவானியோ இவ பெரிய பவானி, இந்த பிஸ்னஸ்ஸு எதிரி, நம்ம ஆதிக்க பிஸ்னஸுக்கு எதிரி இவா. இப்போ ஆதிக்கு இப்போ ஞாபகம் இல்லாமல் இருக்கிறத பயன்படுத்தி இந்த கம்பெனியை ஆட்டையை போட பார்க்குறா. ஆனால் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல செமையை முடிவு கட்டுறாங்க நம்ம பாரதி. நம்ம ஆதி நம்ம பாரதி பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு அழகாக கோட்டு சூட்டில் களை இறங்கி கரெக்டாக மே கம்மின் அப்படின்னு என்ட்ரி கொடுக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ராவுக்கும் சுதாகருக்கும் கதி கலங்குது. இந்த பாரு, நம்ம யார் இங்கே இது விஷயம் தெரியக்கூடாது, யார் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சோமோ, ஆனால் அவன் களம் இறங்கிட்டு வரான். அவன் வந்தாச்சு இங்கே ஆதி அப்படின்னு சொல்ல நேரம் என்னென்ன சொல்கிற, ஆமாம் நம்ம இவன் வரக்கூடாதுன்னு நினச்சோம், இந்த ஆதி இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்ல நேரமே ஆதி வராங்க. இந்த கம்பெனியை பொறுத்தவரையில் நான் தான் பாஸ், இது என்னோட கம்பெனி அப்படின்னு ஆதி சொல்லி மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை எனக்கு தெரியாமல் எதுக்காக விற்கணும், நான் விற்க விரும்பலை அப்படின்னு அந்த போர்டு மீட்டிங்கில் சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன சார் உங்கள் கம்பெனியை நீங்கள் விற்க விரும்பலை, அப்போ எதுக்காக விற்காங்கன்னு சொல்லாங்க. அது எனக்கு தெரியாது. மேனேஜர் இங்கே வாங்க, இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, என் கம்பெனியை என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி விற்க போகிறீங்க, இது நானும் எங்கள் சாரதா அம்மாவும் சேர்ந்து உருவாக்குன கம்பெனி அப்படின்னு சொல்ல நேரம் எப்படி ஆதிக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு
அப்போது ஆதிக்கு எதுவுமே மறக்கலையா, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பவானி வந்து மித்ராட்ட கேட்குறாங்க. ஐயோ மேடம், எல்லாமே வந்து ஆதிக்கு வந்து மறந்து தான் இருந்தது, ஆனால் எப்படி வந்து இது இவனோட கம்பெனின்னு இப்போ ஞாபகம் வந்ததுன்னு எனக்கு தெரியலை. நானும் இவரை லவ் பண்ணது மாதிரி எவ்வளவோ வந்து பிளான் பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட ஒட்டாத இந்த ஆதி எப்போவுமே பாரதி கூட தான் வந்து நெருக்கமாக இருக்கார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ சூட்சமாக இருக்குது, அவருக்கு எல்லாம் மறந்தது மாதிரி நம்மக்கிட்ட நடிக்காரா என்னமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து டவுட் வருது. நம்ம ஆதி வந்து எப்போவுமே பாரதிக்கு பிள்ளைங்கிட்ட என்ன பாசமாக இருக்கார். நான் எவ்வளவோ என் காதல் வலைகளை விரித்து பார்த்தாச்சு, அதில் வந்து இந்த ஆதி சிக்கவே இல்லை அப்படின்னு பவானிகிட்ட வந்து சொல்ல நேரம் உங்களை நான் வந்து எதுக்காக இந்தியா வந்து அனுப்பிவிட்டேன், என்ன இதெல்லாம் செய்யணும்னு உங்கள்கிட்ட சொன்னனோ அதில் ஒரு டார்கெட் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணலை, இனி வந்து உங்களை நம்பது வேஸ்ட்டு. இப்போ ஆதிக்கு எல்லா ஞாபகம் வந்துட்டு இது அவனோட கம்பெனி, அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உருவாக்குன கம்பெனின்னு எல்லாமே தெரியுது. கண்டிப்பாக இனி வந்து அவன் இந்த கம்பெனி விஷயத்தில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஒன்று, இந்த ஆதிக்க உயிரை பறிச்சாது எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்ச் போட்டுறாங்க. எதுக்காக நீ வந்து இந்த ஆதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சொத்தையும் வந்து உன் பேருக்கு வரோம், நீ அவ்வளோத்தையும் இங்கே எங்கள் பேருக்கு எழுதி தருவ அப்படின்னு தான் மித்ரா நாங்கள் ஸ்கெட்சு போட்டு வந்து அனுப்போம். யார் ஆதியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்துலேயும் உரிமை உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மித்ரா வந்து அண்ணே என்னோட கல்யாணத்தை வந்து சீக்கிரமாக வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன் கல்யாணம் இனி நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி விஷயம் அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சோம், ஆனால் இந்த கம்பெனி அவனோட கம்பெனின்னு அவனுக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இங்கே அட்டையை காட்டுறான். அதே மாதிரி நாளைக்கே வந்து நீ கல்யாணத்தை ரெடி பண்ணாலும் பாரதி தான் என் மனைவி, நான் பாரதி கூட தான் வாழ போகிறேன். நம்ம ஆதித்யா தமிழ் இவங்க 2 பேரும் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு வந்து அதே ஆதி வந்து சொல்லிட்டானா உனக்கு தான் அவமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பவானிக்காக இவ்வளோ காலம் நடித்து நம்ம ஏமாற்றி பார்த்தோம், ஆனால் எதுலேயும் ஆதி வந்து மசிஞ்சது மாதிரி எனக்கு தெரியலை மித்ரா அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொத்தம் எல்லாமே பாரதிக்கு அப்படிக்குன்னு வந்து கைக்கு பேரும் போல் இருக்கானே. அவள் ஒரு என்னை பொறுத்தவரையில் ஆப்ஸ்டால் ஒரு வேலைக்காரி கணக்காக தான் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம். அவள் இத்தனை கோடி சொத்துக்கு வந்து இந்த பாரதி வந்து ஓனராக ஆகி நம்ம அவளுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துன்னா இந்த ஆதியும் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த பாரதியும் உயிரோடு இருக்கக்கூடாது, ஆளுதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இத்தனை கோடி சொத்தம் நம்ம பேருக்கு வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரியாக சொன்ன மித்ரா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. இதுக்கு எல்லாமே இந்த நம்ம ஆதியோட கம்பெனியை விற்கிறதுக்கு ரெடி பண்ணது இந்த பவானி. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ஆதிக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து நேரடியாக வந்து ஆதிக்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து பிஸ்னஸில் எதிரியாக இருந்த அந்த பவானி தான் இந்த கம்பெனியை உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் இல்லை அப்படின்னு வந்து நினச்சி எல்லாத்தையும் சுருட்ட பார்த்தா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏன் பாரதி என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்களே, என் லைஃப்பில் அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் இதுக்கு மேலே மறைச்சிட்டு இருக்க முடியாது, அதனால் சொல்லிடுங்க. நீ ஏற்கனவே அண்ணனுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும், நீங்கள் தான் அவரோட மனைவின்னு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க பாரதி.